விசில் பேன் பண்ணியிருக்காங்கல்ல உள்ளுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது பாலிடிக்ஸ் தான். பாலிடிக்ஸ் தான். ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐசிசி தான் சொல்லியிருக்கு. இது கவர்மெண்ட் பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி இருக்க ரூல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, காமனாக இருந்த விஷயம் தானே. திடீர்னு ஒருத்தர் அரசியலான குறித்து சொல்ல தேவையில்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவி கேக்கு விசில் கொடுத்தனால தான் பேன்டா? டெஃபினெட்லி அது எப்படி brother? ஐசிசி ரூல் பண்ற விஷயம் ஐசிசி இவ்வளோ நாள் அந்த ரூல்ஸை கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? ஐபிஎல்லாம் கொடுத்தாங்கல்ல, இப்போ பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பார்த்தாலுமே டிஎம்கேவால ஐசிசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி பிஜேபின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு லாஜிக். இஃப் நாட், இது யார் பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. டெஃபினெட்லி விஜய்க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்க ஐபிஎல் இந்த மேட்ச் ஓகே, ஐபிஎல்ல விசில் இல்லாம இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐபிஎல் இல்லை ஐபிஎல் மாதிரி இது இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விசில் வேணும் அதுக்காக. கண்டிப்பாக. அது அவங்களுக்கு தான் சின்னத்தோட பேர் தமிழில் நல்லா இருக்குல்ல, அது அந்த பேரே சொல்லியிருந்துருக்கலாம். இது விசில் பேன் பண்ணியிருக்க தேவையில்ல. இது இப்போ தான் பேசும் பொருளாக இருக்கும். அவரை கண்டுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவர் பட்டே ஒரு வாரமாக கடந்திருப்பாரு. இந்த மாதிரி பேன் பண்ண விஷயம் வெளியே தெரியவா ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. அவங்களாம் கண்டுக்காம விட்டுட்டா கூட ஃபெமிலியர் ஆக மாட்டாங்க. அதுதான் கேட்க வந்தேன். விஜய் ஃபேஸ் பண்ற பாலிடிக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன? அவருக்கு வந்து ஆக்டர்ஸை 100% ஓகே, பாலிடிக்ஸில் 5% ஓகே. 5% தான் பாலிடிக்ஸ், நோ வரி. 5% தான். ஆமாம், 5%. அவருக்கு என்ன தெரியும்? அவரை சுற்றி ஒரு 5 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டையன், நிர்மல்குமார் பிஜேபிலேருந்து ஏடிஎம்கே வந்தார், ஏடிஎம்கேலேருந்து திரும்ப தாவேக்கா இருக்காரு. அதை வரைச்சுன்னா அவர் எங்கே இருந்தார்? ஃபஸ்ட்டு டிஎம்கேவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், பிசிகாவுக்கு பொதுச்செயலாளர் போனார், இப்போது தாவேக்கா. ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் தான். திமுகவை தீய சக்தினாரு, அதிமுகவை ஊழல் சக்தினாரு. இவங்க ஊழல் செஞ்சவங்களை பூரா மொத்தமாக வச்சிருக்காரு. இவர் எல்லாம் தாவேக்கா எல்லாம். சிம்பிள் வேர்டு. உள்ள விசில் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பாலிடிக்ஸ் இங்கே வந்து திணிக்கிறதுல ஒன்றும் யூஸ் இல்லை. ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸும் பாலிடிக்ஸும் வேறு இங்கே வந்து எதுக்கு தேவையில்லாமல் பண்ணணும்? சுத்தமாக அவசியமே இல்லை இதுக்கு. ஆக்சுவலா இது ஐசிசி சொன்னதுதான், இது பொலிட்டிக்கல் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் ஐசிசி இல்லை, ஐசிசி அப்படி சொல்லலைன்றாங்க. ஐசிசியும் பிசிசியும் சம்மந்தமே இல்லைன்றாங்க. ஐசிசி வந்து விசில் அலோட நான் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இது இங்கே நடக்கிறதா அப்படின்றாங்க. அப்படிதான் மெசேஜ் வந்துச்சு எங்களுக்கு. இப்போ கூட இன்ஸ்டால மெசேஜ் வந்துச்சு. இப்போ விஜயை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் பண்றாங்கனாலும் டிஎம்கேவால ஐசிசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. டிஎம்கேவால ஐசிசி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க இருக்க போலீஸை கண்ட்ரோல் பண்ணலாம்ல, முடிஞ்சது. இங்க இருக்கிற இந்த ஏரியால இது சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கு. அங்க அவங்க பிசிசி வந்து சேப்பாக் ஸ்டேடியம் உள்ள மேட்ச் இவங்கள தான் கேட்க முடியும். ஓனரு கார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்னும் ஓனர்ட்ட சொன்னா முடிஞ்சது. விஜய் கண்ட்ரோல் பண்றது, விஜய் கண்ட்ரோல் பண்றது ஆமா அப்படிதானே இருக்கும். ஏன்னா இப்ப ஆக்சுவலி பார்த்தா சென்னை கிரவுண்ட்னாலே சிஎஸ்கே அதோட சிம்பிளேஸ் விசில் தான். அதுவே உள்ள அலோடு இல்லைன்றாங்க. அப்புறம் என்ன அது எதுக்கு? இப்ப எல்லாரும் கிரவுண்ட் வருது, எது சேப்பாக்க ஒரு பக்கம் பாத்துடணும்பா அப்படின்னு தானே வராங்க எல்லாரும். அங்கே விசில் இல்லைன்னா எதெல்லாம் எடுக்க முடியும்? நீங்க அதான் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு டாக் என்ன அப்படின்னா 2003லயுமே விசில்லாம் பேன் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2003ல அது என்ன தெரியல. ஆனா இப்போ ஓப்பனா தெரியுது இதுக்குதான் பாலிடிக்ஸ்னால தான். திணிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்க பண்றாங்க. விஜய் ஃபேஸ் பண்ற பாலிடிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அவர் நல்லா தான் பண்றாரு. மீன்ஸ் அவங்க சும்மா எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணாலுமே தப்பா அவரை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏற்கனவே நிறைய பேர் கொள்ளாடிச்சிட்டாங்க. இன்னும் புதுசா ஒருத்தர் மீன்ஸ் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, தப்பு இல்லை. இன்னைக்கு வந்துட்டு மேட்ச்ல விசில பேன் பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து டிஎம்கே சதின்னு நினைக்கிறோம். அவங்க தான் இதையும் இப்போ இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் பண்ணாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு விஜய் விசில் சின்ன விட்டோன்னே இப்படி பண்ணிட்டாங்க. இதுலயே தெரியுது எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் இப்படி பண்றாங்கன்ட்டு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஐசிசி தான், இது ரூல்ஸ், டிஎம்கே எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஐசிசி இது முன்னாடியே பண்ணிருக்கலாமே. ஐசிசி ஏன் இப்போ பண்ணணும்? அவர் சின்ன விட்டா போறோம் இது பண்றது, இதெல்லாம் உள்குத்து தான் ப்ரோ. நீங்க பாலிடிக்ஸா தான் பாக்குறீங்க? ஆமா ப்ரோ, ஆமா. இப்ப விஜய் வந்துட்டு நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்களா அவரை சுத்தி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நமக்கு இது இல்லை. நம்ம வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கோம், நம்ம பாலிடிக்ஸ் இதுல. மேட்சை பொறுத்தவரை இத்தனை வருஷம் சிஎஸ்கே ஆடும் போதெல்லாம் விசில் அடிச்சாங்க. இப்போ விசில் பேன் பண்றதெல்லாம் இதுலயே நமக்கு ஜென்ரலாவே தெரியுது, இது மேலோட்டமாவே தெரியுது. அதனால இது பண்ணுவோம். சரி, இப்ப வந்துட்டு மேட்ச் பேன் பண்ணிருக்காங்க, ஓகே. ஐபிஎல்க்கு பேன் பண்ணாங்கன்னா என்ன? அது வந்து இப்போ அது ஒரு போராட்டமாவே மாறுற மாதிரி கூட இருக்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இது பண்றதான்
சிஎஸ்கேனாலே விசில் போடுன்னு தானே சொல்லுவாங்க. அதனால இத்தனை வருஷம் எல்லாம் விசில் அடிக்கிறது தான், மேட்ச்னாலே விசில் அடிக்கிறது தான். அதை தடை பண்ணாங்க, அப்போதான் அது. இது தடை பண்ணது டிவிகேக்கு அட்வான்டேஜா போகும். அந்த விசில் இருந்துச்சுன்னா அது ப்ரொமோட்டா கூட போயிருக்கலாம். ஃப்ரீயா டிவிக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். ஆக்சுவலா அப்படிதான் நினைச்சு பேன் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது யாருக்கு பிளஸ் ஆகும் நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கா இல்ல டிவிகேக்கா? அதை ஸ்டாப் பண்ணது அந்த ப்ரொமோட்டை வேணா அவங்களுக்கு டிவிக்கு ப்ரொமோட் பண்றதை வேணா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். ஜெனரலா நீங்க விஜய் பாலிடிக்ஸ்ல இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க சொல்ற பாலிடிக்ஸ் பத்தி பேச நாங்க மேட்ச் பார்க்க வந்தோம். நாங்க ஒரு கிரிக்கெட் லவர்ஸ், நாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸோ அதனால மேட்ச் பார்க்க வந்தோம். தேங்க்ஸ். விசில் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. ஓகே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன ரீசன் தெரியல பேன் பண்ணது நீங்க விசில். ரெகுலரா பாக்குறது தானே. இந்த இந்த டேர்ம்ஸ் வந்து ஐசிசில இருக்கதா முன்னாடில இருந்து? இல்லை விசில்லாம் உள்ள அலோடு தான் நினைக்கிறேன் முன்னாடிலாம். இப்போ தான் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால. இது பொலிட்டிக்கலாக என்னன்னு தெரியல. ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கோச் சொல்லியிருக்காரு, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு அவரும் கன்ஃபார்மாக சொல்லலை. மேக்ஸிமம் ஐபிஎல் மேட்ச்லாம் நம்ம அந்த விசிலை பார்ப்போம். ஐபிஎல்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஆமா. விசிலோட இருக்கணும் அப்படின்னு? விசில் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஒண்ணு இவங்களே ஹைப் பண்ணி விடுறாங்க இப்போ டோட்டலாவே. நார்மலா விட்டுனா நார்மலா போயிட்டு இருக்கோம். இப்போ விசில் பேன் பண்ணால திரும்பி ஹைப் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஆகுது இப்போ டோட்டலாவே. பாலிடிக்ஸா தான் பாக்குறீங்களா? இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஐசிசி சொன்னது அப்படின்னு. ஐசிசி கிடையாது, நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஐசிசி கிடையாது, பிசிசியும் கிடையாது, கிரிக்கெட் அசோசியேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நேற்று கிளியரா போட்டோம். ஐசிசில இருந்து நேற்று கிளியரா போட்டுட்டாங்க. நாங்க எதுவும் வந்து பேன் பண்ணல கிடையாது, எதுவுமே நான் சொல்லலன்னு சொல்லி கிளியரா நெட் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. நேற்றுக்கு ஈவினிங் கூட மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எதுவும் சம்பளம் கிடையாது, இது வந்து கவர்மெண்டோட இதுதான் இது டோட்டலாவே. இது இப்ப தேவையில்லான விஷயம் தானே. இது எதுக்கு ஹைப் பண்ணணும்? இப்போ அவங்க பாட்டு எடுத்துட்டு போப்போ ரிசில் வச்சுட்டு போறாங்க, இல்லை ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்லி இன்டிமேட் பண்ணி அவங்களோட பாப்புலாரிட்டி தானே பண்ணி விடுறீங்க ஒரு விஷயத்துக்கும். அப்படியே ஸ்மூத்தா விட்டுனா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு எல்லாமே டோட்டலாவே. ஒரு பண்ணும்போது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜா போகுது ஒரு விஷயமும். இதே மாதிரி ஐபிஎல் அப்ப விசில் பேன் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பேன் பண்ணுவாங்க. இதுக்கே பேன் பண்ணும்போது அதுக்கு பேன் பண்ணாம இருப்பாங்களா? கண்டிப்பா பேன் பண்ணுவாங்க. அது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க தானே நடத்துறது அது. ஸோ கண்டிப்பா அது பண்ணி தான் ஆகும் டோட்டலாவே. அது கண்ட்ரோல் ஆகும். இப்ப இது ரெண்டு டாக்ஸ் இருக்கு. டிஎம்கே போலீஸை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு ஒண்ணு, பிஜேபி ஐசிசியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அப்படி கிடையாது. எங்க லோக்கல்ல நடக்கும்போது லோக்கல் அவங்க தானே மெஜாரிட்டி ஆஃப் இது டோட்டலாவே. ஐசிசி இங்க வரப்போறது கிடையாது டோட்டலாவே. அது டோட்டலா எங்க கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண. கிரிக்கெட் போர்ட் ஆஃப் சென்னை கிரிக்கெட் போர்டில் கண்ட்ரோல் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் எல்லாமே. இப்போ போலீஸ் எல்லாம் செக்யூரிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்றது, ஐசிசி பண்றது கிடையாது அது டோட்டலாவே. அதுதான். விஜய் ஃபேஸ் பண்ற பாலிடிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பத்தி உங்க ஒப்பீனியன்? விஜய் பாலிடிக்ஸ் வந்து அது அவருக்கு தெரியும்ல, அவர் கேரக்டர் தெரியும்ல. எதுனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வெளியே வந்து சொல்றது எதுவும் கிடையாது. எல்லாமே ஆக்ஷன் தான், டோட்டலா ஆக்ஷன் தான், அவ்வளவுதான். விஜயின் பாலிடிக்ஸ் அதை பத்தி ஜெனரல் பப்ளிக்கா உங்க ஒப்பீனியன்? யாருன்னா வரணுங்க, புதுசா வந்தாதாங்க. திரும்பி மாத்தி ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சிருந்தா அப்புறம் யார் தான் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இவங்களும் பார்த்துட்டோம் நம்ம 20 வருஷம், இவங்களும் 20-25 வருஷம் இவங்களும் பார்த்து ஏடிஎம்கே பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு. ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். டெல்லியில கேஜ்ரிவால் கொடுக்கலையா, சத்தீஸ்கர்ல கொடுக்கலையா, அது மாதிரி ஒரு சான்ஸ் தான் கொடுத்து தான் பார்ப்போமே. என்ன பண்ண என்ன ஆயிட போகுது சொல்லுங்க பார்ப்போம். மாத்தி தான் பார்ப்போமே. யாருமே மாத்தாம போனா அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மாத்தி தான் பார்ப்போம், அவ்வளவுதான்.